ஓம் நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, நினைத்தாலே முக்தி தந்திரம். திரு அண்ணாமலை 216 அடி ஓங்கி உயர்ந்து நிற்கும் ராஜகோபுரத்தை தாங்கிய திரு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் மகாதீபம் 2025 முன்னிட்டு கடந்த 24/11/2025 அன்று கொடியேற்றத்துடன் 10 நாட்கள் திருவிழா கோலாகலமாக துவங்கியது. அதனைத் தொடர்ந்து 216 அடி உயர்ந்த இந்த ராஜகோபுரத்திற்கு 200 அடி மாலை அணிவிக்கப்பட்டது. இரவு நேர காட்சியில் எழில்மிகு காட்சி தரும் திரு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில். அழகான கோபுரம், கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பது போல 2668 அடி உயர்ந்து நிற்கும் திரு அண்ணாமலை 24/11/2025 அன்று முதல் நாள் திருவிழா துவங்கியது. 25/11/2025 அன்று 2ஆம் நாள் பஞ்சமூர்த்திகள் விநாயகர், வள்ளி, தெய்வானை, முருகர், அண்ணாமலை சமேத உண்ணாமலை அம்மன், சண்டிகேஸ்வரர் அலங்காரத்துடன் மாடவீதியை பவனி வந்தனர். 26/11/2025 அன்று 3ஆம் நாள் பஞ்சமூர்த்திகள் அலங்காரத்துடன் மாடவீதியை, அதாவது விநாயகர் வெள்ளி முஷிக வாகனம், முருகர் வெள்ளி மயில் வாகனம், அண்ணாமலையார் சிம்ம வாகனம், அம்மன் அன்ன வாகனம், சண்டிகேஸ்வரர் சிறிய வெள்ளி ரிஷப வாகனத்தில் உலா வந்தனர். 27/11/2025 அன்று வெள்ளி கற்பக விருட்சம் வெள்ளி காமதேனு வாகனத்தில் பஞ்சமூர்த்திகள் மாடவீதியை பவனி வந்தனர். 28/11/2025 அன்று வெள்ளி ரிஷப வாகனத்தில் காலை மாலை இருவேளையும் பஞ்சமூர்த்திகள் மாடவீதியை பவனி வந்தனர். 29/11/2025 அன்று மகா வெள்ளி ரதத்தில் அண்ணாமலையார் சமேத உண்ணாமலை அம்மன், சண்டிகேஸ்வரர் பஞ்சமூர்த்திகள் அனைவரும் மகாரதத்தில் மாடவீதியை பவனி வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். 30/11/2025 அன்று பஞ்சமூர்த்திகள் மகாரதம் காலை 6 மணி முதல் 7 மணிக்குள் வடம்பிடிப்பில் நடைபெற்று பஞ்சமூர்த்திகள் அனைவரும் அனைத்து மாடவீதியையும் பவனி வந்தனர். இதனைத் தொடர்ந்து 3/12/2025 அன்று காலை பரணி தீபம் ஏற்றப்பட்டு மாலை மகா தீபத்திற்காக தயார் நிலைப்படுத்தப்பட்டுள்ளது. அர்த்தநாரீஸ்வரர் தயார் நிலையில் உள்ளார். தற்சமயம் அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் அமைந்துள்ள திரு அண்ணாமலை 2668 அடி உயர்ந்து நிற்கும் இம்மலையின் உச்சியிலே தீபம் ஏற்றப்படும். இதனை காண பக்த கோடிகள் மலையேறி வர வேண்டும். அதனை தற்சமயம் நமது பக்த கோடிகள் யாரும் மலையில் ஏற வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது, ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்பதால் பக்தர்கள் அனைவரும் திரு அருணாச்சலேஸ்வரர் அவர்களின் அருளை பெற கிரிவலம் சென்று காலையில் கோயிலின் வாசலில் பரணி தீபத்தை கண்டு தற்போது லட்சக்கணக்கில் கிட்டத்தட்ட 40 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கிரிவலம் வந்து கொண்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. திரு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் என்றால் பல யுகங்களுக்கு முன்னர் ஆதியாய் அந்தமாய் ஓங்கி நின்ற மலை திரு அருணாச்சலேஸ்வரர் அருள்மிகு திரு அண்ணாமலை. மாலை 6 மணிக்கு கொப்பரையில் ஏற்றப்படும் தீபம் அனைவருக்கும்